இப்படி போனது திரும்பி கொண்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் திட்டினார். அது போகாட்டி என்ன வேண்டாம், அப்படி யாரோ பேச்சு கேட்டு நீ போற அப்படின்னு. இல்லைங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சரி ஒரு வாரம் போய் பார்க்குறேன், அதுக்கப்புறம் சரியாகனா நான் நின்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். எத்தனை நாள் உங்களுக்கு வலி? எனக்கு ஒரு 17 நாள்ல தெரிஞ்சதுங்க. எனக்கு இப்படி உட்கார்ந்தா இழுக்கிற பிரச்சனை எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரிஞ்சது. இல்லைங்க நான் போறேன். நான் மாத்திரை சாப்பிட்டதுக்கு முன்னாடி எனக்கு மோஷன் போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாத்திரை சாப்பிட்ட பிறகு எனக்கு இந்த செராக்கருக்கு வந்ததுலேருந்து யூரின் மோஷன் எல்லாமே எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏன்னா 17 நாள் வரதுக்கு எந்த நம்பிக்கையில நீங்க வந்தீங்க? 17ஆவது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இழுக்கிறது நின்னதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வந்திருக்கு. அங்க இருக்கிற பிள்ளைங்க சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இப்போ நான் இப்போ கஷ்டப்பட்டு அழுகிறேன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார் எனக்கு இங்கே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். அங்கே வந்தால் யார் பார்ப்பாங்க போவாங்க, நம்மளால் எந்திரிக்க முடியல அப்படின்னும் போது அந்த பிள்ளைங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. முக்கால்வாசி வர்றது வந்து அந்த பிள்ளைங்க ஆதரவில் தான் எல்லாருமே வர்றாங்க. அப்படி முடியாதவங்க எந்திரிச்சு கை தூக்க முடியாமல் வர்றாங்க, அவங்களை பிடிச்சி தூக்குது. யாருமே தூக்க மாட்டேங்கிறாங்க, வேண்டாம் போக வேண்டாம்னா பாதி பேருக்கு வர மாட்டாங்க. ஓகே, முடியாதவங்க வரும்போது அந்த பிள்ளைங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. வேலை செய்கிற பிள்ளைங்க சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. நீங்க எவ்வளவு சதவீதம் நீங்க நம்பிக்கை கொடுக்குறீங்க அங்க வரக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய? 95% நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த எலும்பு சரியாதனால அதுக்காக நான் கண்டிப்பா செராக்கருக்கு நன்றி சொல்லி ஆகணும், கொடுக்குறேன். ஒரு வலியோட இருக்கிறவங்க அனுபவப்பட்டு சொல்லும் போது நம்பி வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. வலியில நான் அழுது நான் இப்ப சொல்றேன்னா என்னோட வலி எனக்கு தான் தெரியும். நான் இப்ப வலிக்குது அப்படின்னு சரி நம்ம போயிருக்க சரியாயிடுச்சு மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னா அவங்க என்ன நம்பணும். இப்போ வந்து இந்த தெரப்பி எடுக்கும் போது நமக்கு கழிவுகள் வெளியேறும், இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷன், உங்களுக்கு வலி அதிகமானுச்சு, சிலருக்கு லூஸ் மோஷன், வாமிட்டு, இந்த மாதிரி காய்ச்சல், சளி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷனை பார்த்து பயப்படக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 3 மாசம் நான் மாத்திரை சாப்பிட்டேன்னா எனக்கு அந்த டோஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி கேராகவும் மயக்கமாகவும் இருக்கும். அந்த டோஸ் வெளியாகணும்னா எனக்கு பெயின் வந்து தான் சரியாச்சு, இந்த வலி வந்து சரியாச்சு. அப்போ அவங்களுக்கும் சரியாகும். ஓகேம்மா, கண்டிப்பா வந்தா சரியாகும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுற ரியாக்ஷன் ஆகுறது நல்லதுங்களா கெட்டதுங்களா? நல்லதுதான். உள்ள இருக்கிற கழிவு வெளியே வருதுன்னா அது நல்லது தானே. அந்த கழிவுனால தான் நம்மளுக்கு அவ்வளவு பிரச்சனை வருது. அது தேங்கி நிற்கிறது தான் பிரச்சனையா இருக்கும்போது அது வெளியாகிறது நல்லது தான். நம்ம அங்க இலவசமா தான் கொடுக்குறோம் சரிங்களா? நீங்க ஏன் இந்த ப்ராடக்டை வாங்குனீங்க? எனக்கு வந்து நான் மட்டுமே வந்து நான் எங்கள் வீட்டுக்காருக்கு டைம் இல்லை. அவர் காலையில் போனால் 2 மணிக்கு வருவார், 2 மணி இல்லைனாலும் 4 மணி ஆகும், வர முடியல. அப்புறம் எங்கள் மாமனார், முக்கியமாக எங்கள் மாமனார் ரொம்ப நடந்துட்டு இருந்தவர், செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருந்தார், சைக்கிளில் போயிட்டு இருந்தார். அவர் வாக்கிங்லாம் போயிட்டு 4-5 ரவுண்டு அடிப்பார். சுத்தமாக அவர் நடக்க முடியாமல் ரொம்ப முடியாமல் ஆயிட்டார். உண்மையிலே அவர் ரொம்ப முடியல, 84 வயசாச்சு, ரொம்ப முடியல. அவர் இன்னும் நல்லா இருக்கணும்னா இவர் நல்லா நடக்கணும். அவரால் என்னால் கூப்பிட்டு வர முடியல. ஒரு வாரம் கூப்பிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டு வந்தேன். அவரால் சுத்தமாக முடியல. அதனால சரி வீட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஓகேங்கம்மா, இப்போ இது எவ்வளோ போட்டுமா நீங்கள் வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ பணம் கொடுத்து இது வாங்கியிருக்கீங்க? 110 வாங்கியிருக்கேன். ஓகேங்கம்மா, இப்போ இவ்வளோ பணம் போட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? நீங்கள் நினச்சிருந்தா இதில் ஒரு கோல்டு வாங்கியிருக்கலாம் சரிங்களா? அப்போது இவ்வளோ பண்ணது செலவுன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது என் குடும்பத்துக்கு நல்லதுன்னும் போது இது எனக்கு சேவிங்ஸ் தானே. ஓகே, ஹெல்த்தை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அதுக்கு செலவு பண்ணக்கூடிய மணிலாம் சேவிங். நல்லா உட்காந்து தைச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் படுத்து இல்லை சுகர் அது இதுன்னு எனக்கு அவருக்கு கால் வலியெல்லாம் சரியாச்சுன்னா அவர் சம்பாதிச்சு கொடுத்தா நான் பொருள் வாங்கிட்டு போகிறேன். ஹஸ்பண்ட் வர முடியலை, நீங்க வந்துட்டு இருந்தீங்க. இப்போ அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் இந்த ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இதை வந்து பை பண்ணியிருக்கீங்க. சில வதந்திகள்லாம் சொல்லுவாங்க, இது வந்து சூடா இருக்கும், சூட்ல படுத்தா நமக்கு முடி கொட்டும், இந்த மாதிரியான சில வதந்திகள்லாம். அதெல்லாம் அது வந்து ஸ்டார்டிங்ல நான் போகும்போது எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நான் போன அன்னைக்கு 2வது நாள் எனக்கு டவுட் இருந்துச்சு. என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு? எனக்கு வந்து அதுதான் முடி கொட்டுற பிரச்சனை. அங்கே போன பிறகு அங்கே செராக்கர்ல ஸ்டாஃப்ங்க என்ன பண்ணாங்க, அது என் கண்ணு முன்னாடியே இந்த ஜேட் ஸ்டோன்ல முடியை சுற்றி எனக்கு தீ வச்சு மெழுகுல காமிச்சாங்க. அப்படி நான் எனக்கு சந்தேகம் இருந்து வதந்தின்னு இருந்தால் எனக்கு நான் 175 நாள் போயிருக்கேன். அப்படி இருந்தால் நான் எந்திரிச்சு நடமாடியே இருக்க முடியாது. என் ரத்தத்தை இழுக்கும், முடி கொட்டிருந்தா நான் முடியோடு இருந்திருக்க மாட்டேன்.
நல்லாவே அங்க செராக்காருக்கு போனா சரியாயிரும் உங்களுக்கு முடி அப்படின்னு கொட்டுனுச்சுங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. முடி கொட்டல, ரத்தம் சுண்டிச்சிங்க? இல்ல இல்ல அந்த மேக்ஸிமம் கேட்க போனா எனக்கு என்ன சொல்றது, லேடிஸ்ங்களுக்கு irregular பீரியட்ஸ் வரும். எனக்கு இப்பதான் அது கரெக்டா வந்துட்டு இருக்குது. முன்னாடி அது எந்த மாதிரியான தொந்தரவு உங்களுக்கு எனக்கு 10 நாள் 15 நாள் அப்புறம் ஒரு 1 மந்த் அது மாதிரி தள்ளி போயிடும். டிலே ஆகி தான் உங்களுக்கு வரும் சரிங்களா? இப்போ அந்த மென்சுரேஷன் உங்களுக்கு டியூரேஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்குது. ஓகேங்கம்மா. இப்போ தெரப்பி பிளட் இல்லாம எனக்கு ஒரு நாள் வரும், வராம போயிடும். அப்படி இந்த பெயின் மட்டும் லெவல் உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுங்களா? அதனால எனக்கு இப்ப அது கரெக்டா இருக்கு. அப்போ வந்து ரத்தம் உங்களுக்கு சுண்டல, ரத்த விருத்தி தான் அம்மா உண்டாயிருக்கு சரிங்களா? இப்போ பிளட் லெவல் கம்மியானதுனால அந்த மென்சுரேஷன் டியூரேஷனும் தள்ளி போயிட்டு இருந்திருக்கு. இப்போ தெரப்பி எடுத்து அம்மாவுக்கு ரத்த விருத்தியும் உண்டானதுனால அந்த மென்சுரேஷன் அவங்களுக்கு டியூரேஷன் கரெக்டா ரெடி ஆயிடுது. அப்புறம் மிஷின்ல உட்கார்ந்தா உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடும். எனக்கு அந்த வெள்ளப்படுது அதெல்லாமே இருந்துச்சு. எனக்கு இப்ப அந்த பிரச்சனை எல்லாமே இல்லை. எத்தனை நாள்ல இதெல்லாம் உங்களுக்கு நார்மல் ஆனிச்சுங்களா? இந்த பீரியட்ஸ் டைம் வந்து எனக்கு 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்ல நார்மல் ஆச்சு. ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த அது எனக்கு ஒரு 10-15 நாள்ல தெரிஞ்சது. அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சது. எந்த நேரத்துல இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க? அதுதான் எங்க வீட்டுக்காருக்கு வர முடியல, சுகர் நார்மல் ஆயிரும், ஒரு 10 ஸ்டெப்பு கூட எங்க வீட்டுக்கார ஏற முடியல, எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி போட்டுருங்க, நல்லா இருந்தோன்னா நம்ம நல்லா இருக்கும், நமக்கு அப்புறம் இது வேஸ்ட் ஆகாது, நம்ம பசங்க இருக்காங்க, அத்தைக்கு மாமாவுக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்ன நம்பிக்கை கொடுத்தனால அவர் வந்து வாங்கிட்டார். ஓகேங்கம்மா. ஒரு முறை கூட செராக்கர் வந்ததில்லை, அம்மா இதுக்காக புக் பண்ண நீங்கள் வந்தது தான் சரிங்களா? உங்களுடைய கருத்து என்னங்கப்பா? இதில் வந்ததுலேருந்து உங்க ஒய்ஃபோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா சரி, செராக்கர் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப வலியில எல்லாம் உடம்பு வலி எல்லா வலியிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நரம்பு இழுக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டோம். ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஓகே. இப்போ நைட் எல்லாம் திடீர்னு இருந்துச்சு, நரம்பு சுட்டுச்சு, திடீர்னு நரம்பு இழுத்துக்கும். அப்போ கத்திட்டு இருப்பேன். அப்போ நான் போட்டு எண்ணெய் போட்டு தேய்ச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ அந்த மாதிரி எல்லாம் இது அப்போ அவங்க சிரமப்படும் போது நீங்களும் தூக்கம் கட்டு போய் நீங்களும் நான் அந்த காலெல்லாம் நல்லா சூடுபடுத்தி தேய்ச்சி அதில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுவேன். இப்போல்லாம் அது வர்றது, இப்போலாம் அது நரம்பு இழுக்கிறது. ஓகேங்கப்பா. சரி, அம்மா வலி அதிகமாகும் போது அம்மாவே பயந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சு? நான் போக வேண்டாம்னு சொன்னாங்க. போக வேண்டாம், இவ்வளவு வலியோட எதுக்கு அங்க போயிட்டு எக்ஸதான் ஆயிருக்குது, கம்மியாச்சுன்னா பரவாயில்ல, எச்சாகிறப்ப நீ எதுக்கு அங்க போயிட்டு மாத்திரையை போட்டிருக்கலாமே, சரியா இருக்கு. ஓகேங்க. இப்ப போனது வந்து பரவாயில்ல, ஒரு 3 நாள் 4 நாள் வலியோட இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலீஸ் ஆகி இப்ப நல்லாவே ஃப்ரீ ஆயிட்டேன். ஓகேங்கப்பா. நீங்க இத பார்த்தது கூட கிடையாது, அங்க வந்தது கூட கிடையாது, ஒரு முறை கூட தெரப்பி எடுத்தது இல்லை சரிங்களா? எந்த தருணத்துல எந்த நம்பிக்கையில நீங்க இத குடும்பத்துக்காக வாங்கணும்? தேவிக்கு சரியாயிட்டப்போ மத்த அது கண்டிப்பா அது மத்தவங்களுக்கு நல்லா உபயோகமா தான் இருக்கு. அதனால நீங்க வைஃப் சொன்னோனே நீங்க என்ன பண்ணீங்க? அப்பாக்கு அம்மாக்கெல்லாம் வேணும் இல்லையா? கண்டிப்பா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க ஏஜ்டு அப்பா அம்மா அவங்க கொஞ்சம் அவ்வளவு தூரம் வந்துட்டு போற முடியாது. ஓகேங்கப்பா. அதனால இருந்ததுல கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. ஓகேங்கப்பா, நல்லதுங்கப்பா. தொடர்ந்து நீங்களும் தெரப்பி எடுங்க, நல்லபடியா குடும்பத்தோட ஆரோக்கியமா இருங்க. மற்றபடி இதை பார்க்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்பி வாங்குங்க, நல்லா இருப்பீங்க. சரி, இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு தோழியா, ஒரு சிஸ்டரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வழியில கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் படக்கூடாதுன்னா செராக்கருக்கு தயவு செஞ்சு போங்க. எந்த சிரமம் படாம முடிஞ்சாலும் உங்களுக்கு டைம், எந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம் போயிட்டு செராக்கர்ல தேங்க்யூம்மா. இவ்வளோ நேரம் அம்மா வந்து அவங்களுடைய அனுபவங்களை அம்மாவும் அப்பாவும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக செராக்கர் வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து, மாத்திரை, ஊசி, ஆப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல தீர்வு செராக்கரில் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். தேங்க்யூம்மா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூப்பா.